Next story time Tamil. ஒரு 2 கிராமங்கள் இந்த ஆற்றால பிரிக்கப்பட்டு இருந்துச்சு. அதில் ஒருவன் தன் படகை கொண்டு வாழ்க்கையை ஓட்டி வந்தான். தினமும் இந்த கிராமத்தில் இருந்து அந்த கிராமத்திற்கும், அந்த கிராமத்தில் இருந்து இந்த கிராமத்திற்கும் மக்களை அங்கும் இங்கும் ஏற்றி கொண்டு செல்வான். அது மூலமாக பணமும் சம்பாதித்து கொண்டு வந்தான். இப்படியே அவனது வாழ்க்கை போய்கொண்டுள்ளது. திடீர் என்று ஒரு நாள், என்ன இன்னைக்கு மழையும் புயலும் இப்படி அடிச்சிட்டு இருக்கு, நம்ம சீக்கிரமா இந்த ஆற்றை கடந்து கரைக்கு போகணுமே. அந்த பாபு படகோட்டி ஆற்றிலிருந்து கரைக்கு வர முயன்றபோது படகு அங்கேயே மாட்டிக்கொண்டது. அவன் மட்டும் எப்படியோ தப்பித்து கரைக்கு வந்து சேர்ந்தான். இப்பொழுது நான் என்ன செய்வது? படகு மட்டும்தான் என் மொத்த சொத்தாக இருந்தது. அதுவும் என் கையை விட்டு போய்விட்டது. நான் சீக்கிரமாக படகுக்கு ஒரு மரக்கட்டையை தேடி காட்டிற்குள் செல்ல வேண்டும். அதுதான் சரியாக இருக்கும். மறுநாள் காலையில் விடிந்தவுடன் பாபு மரக்கட்டையை தேடி அந்த காட்டிற்குள் செல்ல ஆரம்பித்தான். தேக்கு மரக்கட்டை மிகவும் பெரியதாக இருந்தால் மட்டுமே நம் படகு செய்ய முடியும் என்று அவன் நினைத்து கொண்டே தேடினான் காடு முழுவதும். நானும் ஒரு படகு செய்ய காலையில இருந்து மரக்கட்டையை தேடி காடு முழுதும் அலையிறேன். ஒண்ணு கூட என் கண்ணில் தென்பட மாட்டுக்கே. ஆனால் படகோட்டி பாபு வீடு திரும்பாமல் இரவு முழுவதும் மரக்கட்டையை தேடி அலைந்து கொண்டேதான் இருந்தான். இரவு திடீர் என கனமழை பெய்ய ஆரம்பித்தது. நாம இப்போ எங்கேயாச்சும் தங்க ஒரு இடம் கண்டுபிடிக்கணுமே, சீக்கிரமா அந்த மலையில இருந்து ஒதுங்கணுமே, எந்த பக்கம் போலாம்? அப்படியே யோசித்த அவன் அந்த மலை முழுவதுமாக நனைந்து கொண்டு அங்கிருந்து வேகமாக நகர்ந்தான். ஏதாவது வீடு கிடைக்குமா என்று அங்கு ஒரு வீடு பார்த்தான். அதை பார்த்தவுடன் வேகமாக அந்த வீட்டிற்குள் சென்று உதவி கேட்கலாம் என்று அங்கு போனான். வீட்டிற்கு அருகே போனதும் அங்கு வெளிச்சம் தென்பட்டது. அங்கு நின்று யாராவது இருக்கிறீர்களா என்று கதவை தட்ட ஆரம்பித்தான் அந்த பாபு. அந்த வீட்டிற்குள் இருந்த வயதானவர், யாரோ இந்த நேரத்தில் நம்மை கதவை தட்டுகிறார்களே, யார் என்று தெரியவில்லை, காட்டிற்குள் யாராவது தனியாக மாட்டிக்கொண்டாரோ என்று வேகமாக வந்து கதவை திறந்து பார்த்தார். யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? இந்த நேரத்தில் என் வீட்டு கதவை தட்டியுள்ளீர்கள். இந்த காட்டிற்குள் வந்து மாட்டி விட்டீர்களா? போக வழி தெரியவில்லையா? நான் ஒரு படகோட்டி. என் படகு மூழ்கிவிட்டதால் இன்னொரு படகு செய்ய மரக்கட்டையை தேடி காட்டிற்கு வந்தேன். ஆனால் இங்கு நேரமாய் உள்ளது. அதனால் சிறிது நேரம் இங்கு ஓய்வெடுத்து விட்டு காலையில் செல்கிறேன் ஐயா என சொல்லிவிட்டு அவன் அங்கேயே படுத்து ஓய்வெடுக்க ஆரம்பித்தான். ஓய்வு எடுத்து கொண்டிருந்த பாபுவிற்கு திடீரென்று ஏதோ ஒரு சத்தம் பக்கத்து அறையில் இருந்து கேட்டது. அதை நோக்கி பாபு சென்று என்ன என்று அங்கு பார்க்க போனான். பக்கத்து அறைக்குள் இருந்த அந்த வயதானவர், ஒரு பெட்டிக்குள் 2 வாத்து உள்ளது. அதில் ஒரு வாத்தை அவர் கையில் எடுத்தார். எடுத்தவுடன் தங்க நிறம் போல் ஜொலித்தது. ஜொலித்தவுடன் அந்த வாத்தை அவர் இறுக்கமாக பிடித்து கொண்டார். போ போ போ, சீக்கிரமாக போ. நல்ல சாப்பாடு எங்கு கிடைக்குமோ அங்கு போ. அப்படி சொல்லி முடித்தவுடன் அங்கிருந்த வயதானவர் மறைந்து விட்டார். இதெல்லாம் பக்கத்து அறையில் இருந்து பார்த்து கொண்டிருந்த பாபு, நான் காண்பது எல்லாம் கனவா நினைவா? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே, தலையே சுத்துகிறது. இப்பொழுது இங்கு என்ன நடந்தது? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இது என்ன மந்திர வாத்தா? இன்னொரு வாத்து உள்ளது, அதை எடுத்து நானும் பயன்படுத்தி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அப்படி நினைத்துவிட்டு பாபு படகோட்டி அந்த அறைக்குள் சென்றான். சென்றவுடன் அந்த வாத்தை எடுத்து தன் கையில் வைத்து கொண்டான். போ போ, நல்ல சாப்பாடு எங்கு கிடைக்கோ அங்கே போ என்று சொன்னான். சொல்லி சில மணி நேரத்தில் அவன் அங்கிருந்து மறைந்து உள்ளான். அவன் எங்கெங்கு சென்றான் என்று அவனுக்கே தெரியவில்லை. திடீரென ஒரு அரண்மனை சமையல் அறைக்குள் வந்தான் பாபு. அங்கு அந்த வயதானவர் இருப்பதை பார்த்தான். வயதானவர் வயிறு நிரம்ப சாப்பிட்டு கொண்டு இருந்தான். அதையெல்லாம் பாபு ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருந்தான். சாப்பிட்டு முடித்தவுடன் மறுபடியும் அந்த வாத்தை எடுத்து, போ போ, சீக்கிரமாக வீட்டிற்கு போ என அந்த பெரியவர் சொன்னார். சொன்னவுடன் அங்கிருந்து மறைந்து விட்டார். அதையெல்லாம் பார்த்த பாபு படகோட்டி அங்கு வந்தான். வந்து அவனும் காலையில் இருந்து ஒன்றும் சாப்பிடவில்லை என்பதால் தட்டு நிறைய சாப்பாடு வைத்து சாப்பிட ஆரம்பித்தான். சாப்பிட்டு முடித்தவுடன் வந்ததை மறந்த பாபு படகோட்டி அங்கேயே படுத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தான். திடீர் என அரண்மனை வேலைக்காரன் அங்கு வந்து பார்த்தான். இவன் யார்? இந்த சமையல் அறைக்குள் இவன் என்ன செய்கிறான் என்று பார்த்தார். யார் நீ? அரண்மனை சமையல் அறையில் உனக்கு என்ன வேலை? வா, இப்பொழுதே உன்னை அரசரிடம் ஒப்படைக்கிறேன்.
ராஜா இவர் யார் என்று தெரியவில்லை. அரண்மனை சமையல் அறைக்குள் இவர் படுத்து கொண்டு ஓய்வெடுத்து இருந்தார். அதான் இங்கு கூட்டு வந்தேன். எப்படி அரண்மனைக்குள் வந்தான் என்று தெரியவில்லை. இந்த இரவு நேரத்தில் இவருக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மன்னா. ஏனென்றால் இவன் எப்படி வந்தான் என்று தெரியவில்லை. நீ எப்படி இந்த இரவு வேளையில் அரண்மனைக்குள் வந்தாய்? திருடனா நீ? எல்லாரும் கண்ணையும் தப்பி நீ இந்த அரண்மனைக்குள் வந்து விட்டாயோ? இதற்கு உனக்கு கண்டிப்பான முறையில் தண்டனை உள்ளது. அந்த மரக்கட்டையில் கெட்டி இவனுக்கு நெருப்பு வைத்து கொளுத்துங்கள். இதுதான் என்னோட தண்டனை. அரசர் சொன்னபடியே காவலாளியும் செய்ய தொடங்கினான். அரண்மனைக்கு பின்பக்கம் சென்று அங்கு ஒரு மரத்தில் அவனை கெட்டியிருந்தார். இதோ பார் காவலாளி, நம் வழக்கம்படி கடைசி ஆசையை கேட்டுவிட்டு அதை நிறைவேற்றி விட்டு முடித்த பிறகு அவனை நெருப்பு வைத்து கொளுத்திவிடு, சரியா? உன் கடைசி ஆசை ஒன்றை மட்டும் சொல். அதை மட்டும் நாங்கள் செய்வோம். செய்து முடித்த பிறகு உன்னை இப்படியே கொளுத்தி விடுவோம். சீக்கிரமாக சொல், உன் கடைசி ஆசை என்னவென்று. ராஜா, என் கடைசி ஆசை, இங்கு நான் வரும்போது ஒரு வாத்தை கொண்டு வந்தேன். அந்த வாத்தை நான் கடைசியாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ராஜா. அந்த படகோட்டி பாபு ஆசைப்பட்டதை போல் அந்த வாத்தை அவர் கைக்கு வந்து சேர்ந்தது. வாத்தை இறுக்கி அணைத்து கொண்டு போ சீக்கிரமாக வீட்டிற்கு போ சீக்கிரமாக வீட்டிற்கு போ என்று சொல்லி அங்கிருந்து அவன் மறைந்தான். காவலாளிக்கு ஒன்றுமே புரியவில்லை இவன் எங்கு சென்றான் என்று. படகோட்டி பாபு அவனது குடிசை வீட்டை வந்து அடைந்தான். அங்கு வந்து அடைந்தவுடன் அவனது மனைவி பெயரை சொல்லி கத்த ஆரம்பித்தான். அவர் குரலை கேட்டதும் உள்ளிருந்த மனைவி லட்சுமி வேகமாக வெளியே ஓடி வந்து பார்த்தார். என்ன இவரை கெட்டி போட்டுள்ளது என்று நினைத்து கொண்டே அருகில் வந்தார். யார் உங்களை இப்படி கெட்டி போட்டுள்ளார்? நீங்கள் எங்கு சென்றீர்கள்? நான் 2 நாளாக உங்களை தேடிக்கொண்டே உள்ளேன் தெரியுமா? எதுவும் சொல்லாமல் சென்று விட்டீர்கள். வெறும் மரக்கட்டை எடுத்து வரேன் என்று போனீர்கள். ஆனால் 2 நாள் ஆகியும் நீங்கள் வீடு திரும்பவில்லை. நான் பயந்து விட்டேன். சரி லட்சுமி, நீ கேட்கும் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். முதலில் என் கெட்டை அவிர்த்து விடு, பின்பு அத்தனைக்கும் நான் பதில் சொல்கிறேன், சரியா? நாம் படகு செய்ய மரக்கட்டை தேடினோம் அல்லவா? அதனால் கடவுளை என்னை இந்த கட்டையில் கெட்டிவிட்டு நம் வீடு வந்து சேரும்படி செய்துள்ளார். சரி, பேச நேரமில்லை. சீக்கிரமாக நான் இந்த கட்டையை வைத்து ஒரு அழகான படகு செய்ய வேண்டும். அந்த படகோட்டி பாபு மறுபடியும் அந்த கட்டையை வைத்து அழகான படகு ஒன்று செய்து அவன் வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார். நான் இப்பொழுது உங்க எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை சொல்லுவேன். அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உலகம் எங்கும் படுக்கை விரித்தும் உறங்காமல் அழகிறான் அவன் யார்? கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பெஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா எங்க பெஸ்ட் ஸ்டோரி டைம் தமிழ்ல லைக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.